சரி, ஓகே சார். எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, சுவாமி, இதோ இந்த நீர் கொடுத்த இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, எங்களை யாவரையும் ஆண்டவர் சாமி ஒன்றாக சேர்த்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் மனம் தகப்பனே புதிதாகிறதுனாலே அனுதினமும் மறுரூபமாகல் என்று என் தேவனாய கர்த்தர் சொன்னது போல் சுவாமி, இதோ இந்த வாரமும் உங்களுடைய சத்தியத்தை கேட்க என் தேவனாய கர்த்தர் நீர் கொடுத்த சாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே என் தேவனாய கர்த்தர் டாக்டரை மறைத்து என் தேவனாய கர்த்தரை வெளிப்படுங்க. நீ சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் மனதிலே பதிந்து சுவாமி, இதோ இந்த ஆத்மாவை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும், ஏதோ நல்ல ஒரு பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட இந்த தேவனாய கர்த்தரை கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லாவற்றிலும் இந்த தேவனுடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக, இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தகப்பனே, எல்லாவற்றிலும் இந்த தேவனாய கர்த்தர் நீங்க உறுதுணையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏதோ மனிதரால் கூடாது, என் தேவனால் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல தகப்பனே, நீர் எங்களை இந்த சரீரத்தை மேற்கொள்ளும் பொழுது தகப்பனே, எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மையானவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. அதற்கு நாங்கள் எங்கள் சுயத்தை நாங்கள் சாகடித்து தகப்பனே, என் தேவனாய் கர்த்தரை நாங்கள் வெளிப்பட, என் தேவனாய் கர்த்தர் இந்த நல்ல ஒரு வார்த்தையை நீ கொடுக்க போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனதிலும் தகப்பனே, நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் மனதில் பதிந்து அதன்படி எங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நாங்கள் வாழ என் தேவனாய் கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றிலும் பலன் கொடுத்து என் தேவனாய் கர்த்தரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு நாமத்தால் கெஞ்சி உள்ள பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியர்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் இந்த நாள்ல நம்ம பார்க்க போற தலைப்பு பொற்கொள்ளரின் முகம் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம பார்க்க போற தலைப்பு பொற்கொள்ளரின் முகம் பார்த்தல். பொற்கொள்ளர்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நகை செய்யறவங்க. ஸோ நம்ம பார்க்கிற சீரீஸ் என்னன்னா அக்கினி குப்பி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் செய்திகளை பார்க்கணும். இதுல வந்து பொற்கொள்ளர்னா யார்? தேவனுடைய முகத்தை பார்க்கணுங்கிறது இதுல ஒரு மூன்று கருத்துக்கள் தான். இந்த 3 கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணலாம். முதல் கருத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னா, ஒரு தங்கத்தை உருக்குறாங்கன்னா எதற்காக உருக்குறாங்க? ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 91.6 கேடிஎம் 916 கேடிஎம் சொல்றாங்க. சுத்த தங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100%. அப்போ ஒரு தரம் வச்சுதான் என்ன பண்றாங்க, அந்த நகையை வந்து இந்த தங்கத்தை வந்து உருக்குறாங்க, புடம் எடுக்கிறாங்க. ஒரு 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 லெவல், ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை வந்து என்ன பண்றாங்க, உருக்குறாங்க. இதுதான் முதல் தலைப்பா பார்க்குறோம். 2வது தலைப்பா என்ன பார்க்குறோம்னா, இந்த சுத்திகரிப்பின் முகவர் யார்? ஏஜென்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். எதை வச்சு யார் வந்து அதை பியூரிஃபை பண்றீங்க அப்படிங்கிறதா 2வது கருத்தா பார்க்கணும். ஏஜென்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன், 2வது வந்து ஏஜென்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன், 3வது ரிசல்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். சுத்திகரிப்பதோட விளைவு என்ன, இல்ல எந்த தரம் வரைக்கும் அதை சுத்திகரிக்கணும், யாரு சுத்திகரிக்கிறா, அந்த சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் உள்ள அதோடைய விளைவு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு 3 தலைப்பின் கீழே தான் வந்து இந்த நாளில் செய்திகளை கேட்கிறோம். ஒரு சிறிய ஜபத்தோட இந்த நாளின் ஆவியாளருக்காக ஜபம். எங்கள் அன்பு தந்தையே, நல்ல மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் சாமி. மீண்டுமாக ஆண்டவரே, இந்த மாலை வேலையில் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஆண்டவரே உமது சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களை இந்த கூடுகை கொண்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, சாத்தான் எத்தனையோ தடைகளை வைத்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கூடுகையில பங்கு பெறுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, ஏதோ பொற்கொள்ளரின் முகம் பார்க்கிற தலைப்பின் கீழே நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக உங்கள் கரத்தில் நாங்கள் இந்த தலைப்பை ஒப்படைக்கிறோம் சாமி. இதற்காக தேவன் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் துன்பத்தை அனுமதிக்கிறீர் அப்படிங்கிறத இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அந்த வரிசையில இந்த தலைப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, இதன் மூலமாக நாங்கள் என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவது எதற்காக தேவன் அனுமதிக்கிறீர், இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே தலைமையேற்றி நடத்தி கொடுங்க. ஆவியானவருடைய ஒத்தாசை எங்கள் ஒருவோடு இருக்கும்படியாக இந்த தலைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க தேவன் கிருபை பாராட்ட இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. முதல் சப் டாபிக் என்ன நம்ம பார்க்கறோம்னா,
ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். முதல் தலைப்பை வந்து பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் நம்ம முதலே பார்க்கிறோம். எப்படி தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார்னா தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி. இப்ப ரூபம் அப்படின்னா என்னன்னா அது வந்து உருவத்தை குறிக்கிற ஒரு விஷயம். பெண்களை பார்த்தா ரூபவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அழகானவர். அந்த ரூபத்தை குறிக்கிறது வந்து என்னன்னா அந்த உடல் அமைப்பை குறிக்கிறது தான் ரூபம், தேவனுடைய ரூபத்தின்படி. இப்ப தேவனுடைய சாயல்னா என்னன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய குண லட்சணங்கள், அவர்கிட்ட என்ன மாதிரியான அந்த குணம் இருக்கோ அதுதான் சாயல் அப்படின்னு வந்து நம்ம வேதாகமம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப தேவன் மனுஷனை எப்படி படைக்கிறாருன்னா அவருடைய கேரக்டரோட படைக்கிறார். அதாவது தேவனுடைய சாயலாக தேவனுடைய குணத்தை போன்ற ஒரு குணத்தோட தான் தேவன் என்ன பண்றாருன்னா மனிதனை சிருஷ்டிக்கிறார். நம்ம இதை வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தது போல படைச்சதுக்கு அப்புறம் தேவன் இந்த மிருகங்களையும் பறவைகளையும் அழைச்சிட்டு வர்றாரு. ஆதாம் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு பேர் வைக்க சொல்றாரு. இப்ப தேவன் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதே பேரை தான் ஆதாம் வைக்கிறான். ஏன்னா அவருடைய சிந்தையும் ஆதாமுடைய சிந்தையும் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரே மனசு. நம்மளுடைய மெயின் நோக்கமே என்னன்னா நான் என்ன சிந்திக்கிறேனோ ஒரு விஷயத்துல அதை தான் வந்து ரிச்சர்ட் சாரும் சிந்திக்கணும், அதே தான் ஆரோன் சாரும் சிந்திக்கணும், அதே தான் ஷியாமும் சிந்திக்கணும், அதே தான் ஜான்சன் சாரும் சிந்திக்கணும். ஸோ தேவனுடைய நோக்கம் என்னன்னா ஒருமைப்பாடு அப்படின்னா ஒரே மனசு. அதுதான் தேவனுடைய சிந்தை. இந்த வந்து நமக்குள்ள கொண்டுகிட்டு வரணும். அதான் ரிச்சர்ட் சார் ஜெபம் பண்ணும்போது நாங்க வந்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும்னு அப்படி ஜெபம் பண்ணோம். இப்போ ஒரு விஷயத்துல இன்னைக்கு வந்து அந்த மாதிரியோட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம இல்லை. நான் ஒரு விஷயத்த நான் வேற ஒரு மாதிரி பார்த்து நான் வேற ஒரு கருத்து சொல்றேன், இன்னொருத்தவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. இன்னொருத்தர் குணம் வந்து வேறுபடுகிறது. ஆனா தேவன் படைக்கும் போது தேவனுடைய கேரக்டரோட நம்மளுக்கு படைச்சாருங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்ப தேவனுடைய சாயலாக தான் மனுஷனை சிருஷ்டித்தாங்க. முதல் கருத்தை நம்ம பாக்குறது தேவன் இந்த ஒரு குணத்தோட தான், குண லட்சணங்களோட அந்த கேரக்டரோட தான் நம்ம வந்து தேவன் படைத்தார். ஆனா அதை நம்ம இப்ப வந்து இழந்து போயிருக்கிறோம். எப்படி இழந்து போயிருக்கிறோம்? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா பாவம் செய்யறாங்க. பாவம் செய்து என்ன பண்றாங்க? தேவ மகிமை அற்றவர்களாகி. மகிமைன்னா அது தேவனுடைய குணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். தேவனுடைய கேரக்டர் தான் மகிமை அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லோரும் பாவம் செய்து தேவ குணத்தை தேவனுடைய கேரக்டரை என்ன பண்றாங்கன்னா விட்டுடுறாங்க. ஸோ உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆனா படைக்கும் பொழுது தேவன் எப்படி படைச்சாருன்னா அவருடைய கேரக்டரோட படைச்சாரு. ஆனா படைத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய குணத்தை இழந்து போகிறார்கள், தேவ மகிமை அற்றவர்களாகி. இப்போ ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். அதே பவுல் என்ன பேசுறாருன்னு பாருங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ தேவன் நம்மளெல்லாம் முன்குறித்து அழைச்சிருக்கிறார். அந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. கிறிஸ்தவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சதவீதத்துலதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில இன்னும் ரொம்ப கம்மி. இப்போ தேவன் நம்மளெல்லாம் முன்குறித்து அழைத்திருக்காரு. நாம வந்து தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இப்ப தேவன் நம்மளை முன்குறித்து அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்னா தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. இப்ப தேவன் எதற்காக முன்குறித்து நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு நாம் மாறுவதற்கு. அப்படின்னா சாயல் அப்படின்னா அவருடைய ரூபம் அப்படிங்கிறது கிடையாது, அவருடைய கேரக்டர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தப்போ எப்படி இருந்தார், என்ன கேரக்டரோட இருந்தார், எப்படி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினார், எப்படி வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அவருடைய பார்வை சிந்தனை எப்படி இருந்துச்சு, அந்த கேரக்டருக்கு நாம் மாறணும். அதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்ம எல்லாம் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அப்போ எதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவருடைய சாயலை நமக்கு கொடுப்பதற்காக, நாம அவருடைய சாயலை பிரதிபலிப்பதற்காக. இப்ப தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆனா மனிதன் என்ன பண்றான்? போன வசனத்துல ரோமர் 3ல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். அப்ப எல்லாரும் தேவனுடைய கேரக்டரை இழந்து போயிட்டோம். அந்த கேரக்டரை திரும்ப கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு என்ன வந்திருக்கிறார்? தேவன் வந்திருக்கிறார்கள் நமக்கு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ அந்த சாயலை இழந்து போனோம், திரும்ப அந்த சாயலை நம்ம பெற்றுக்கொண்டு, அதாவது மகிமை அடைந்தனா கேரக்டருக்கு மேல நான் கேரக்டர் டெவலப்மெண்ட் அடைஞ்சு, குணத்திற்கு மேல குணம் அடைந்து என்ன பண்றோம்? மறுரூபப்படுகிறோம். இப்போ இந்த சாயலுக்கு நாம் மாறி கிறிஸ்துவோடைய அந்த குணத்திற்கு அந்த கேரக்டருக்கு நாம் மாறி மேலும் 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 பரிசுத்தம் அடைகிறவன் மேலும் மேலும் பரிசுத்தம் அடையட்டும், பாவம் செய்கிறவன் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே தான் கேள்வி. அந்த போல நம்மளுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் நம்ம டெவலப் ஆகி நம்ம எவ்வளவு தூரம் சத்தியங்கத்தை கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகி கடைசியில் என்ன பண்றோம்? அருவப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம என்ன பண்றோம்? மறுரூபமாக்கப்பட்டு என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். மறுரூபமாக்கப்படுகிறோம்னா இந்த சரீரம் அப்படியே இருக்கும், அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அப்ப நம்மளுடைய மெயின் எய்ம் என்னன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். இது மட்டும்தான் நம்மளுடைய மெயின் எய்ம் இருக்குங்கிறது இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சுத்திகரிப்பின் தரம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் குணத்தை போல என் குணம் மாறுறது, கிறிஸ்துவின் கேரக்டரை போல என் கேரக்டர் மாறுறது தான் என்னது? சுத்திகரிப்பின் தரம். அப்போ இந்த சாயலை நம்ம இழந்து போனோம். இதெல்லாம் லூக்கா 19:10 என்ன சொல்லுதுன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இப்போ மனுஷன் எதை இழந்து போனான்? தேவ சாயலை இழந்து போனான். அந்த இழந்து போன சாயலை மீண்டுமாக நமக்கு கொடுத்து நம்மளை ரட்சித்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் என்ன பண்றார்? மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கு. சோ அப்ப முதல் கருத்து நமக்கு புரிஞ்சிருக்கும். சுத்திகரிப்பின் தரம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயலை போன்று என்னுடைய சாயல் மாறுவதற்காக இந்த உலகத்திற்கு தேவன் இருக்கிறார். இதுதான் சுத்திகரிப்பின் தரம் அப்படிங்கிறத முதல் இதுல பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கணும். லூக்கா 15வது அதிகாரம் 17 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் வருது. காணாமல் போன இந்த காசு, ஆடு, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இளையகுமாரன், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் தான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சுட்டு என்ன பண்றான்? அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனான். அதற்கான பின்விளைவை போய் அவன் அனுபவிக்கிறான். எங்க போய் அனுபவிக்கிறான்? ஒரு இருந்து பணம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் செய்த பாவத்தோட பின்விளைவை என்ன பண்றான்? ஒரு ஏழைக்குரியா அவன் வீட்டுக்கு போறான், அங்க போய் பண்ணி வைக்கிறான். யூதனுக்கான ஒரு வேலையே இல்லை. யூதர்கள் பன்றியை வெறுக்கிறவங்க, பன்றி அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இவன் செய்த பாவத்தினால என்ன பண்றான்? பன்றி மேய்க்கிறான், சாப்பாடு கிடையாது, அந்த பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் என்ன பண்றான்? புத்தி தெளியணும். அப்போ அவனுடைய கஷ்டம் தான் அவனுக்கு புத்தியை தெளிய வைக்குது. கஷ்டத்துக்குள்ள ஏன் போறான்? செய்த பாவத்தினால அவன் போறான். அப்ப அவனுக்கு ஒரு புத்தி தெளியறதுக்கு காரணம் என்ன? அவன் பட்ட துன்பம், அவன் பட்ட கஷ்டம் தான். கஷ்டத்தினாலதான் இப்ப நமக்கே ஒரு வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. ஏதோ காலையில எழுந்திருக்கிறோம், ஜெபம் பண்றோம், அப்படி போகுது லைஃப். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரும் பொழுது, எனக்கு ஒரு உடல் சுகவீனத்தினால நான் அட்மிஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் தேவனோட இன்னும் சேர்ந்து வாழ்வோம், இன்னும் உட்காந்து அதிகமா ஜெபம் பண்ணுவோம். சாமி எனக்கு இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் தேவனோட என்ன பண்றேன்னா இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறேன். அதே போல அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவன் புத்தி தெளிந்த போது, அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்ப எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட துவங்கி. இப்போ எப்போ அவனுக்கு புத்தி தெரியுதுன்னா அவன் குறைபட தொடங்குறாங்க. அவனுக்கு பிரச்சனை வருது பாருங்க, அப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்போ தேவன்கிட்ட இன்னும் நம்ம நெருங்கி ஜீவிக்கணும்னு நினைக்கிறோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது நான் இன்னும் தேவனை அதிகம் தேடுகிறவனா இருக்கிறேன். அப்ப தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா நான் இன்னும் என்னை அக்கினி குப்பையில போடுறாரு. எதற்காக? நான் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும், இன்னும் நான் புடமிடப்படணுங்கிறதுக்காக எனக்கு இந்த அக்கினி குப்பைகள் என்னை போடுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் கருத்தை நம்ம பார்த்தது
சுத்திகரிப்பின் அந்த ஸ்டாண்டர்ட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்னா கிறிஸ்துவின் சாயலை போல என் சாயல் மாறுவதற்காக தான் தேவன் எனக்கு என்ன பண்றாரு, ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. அந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், பக்குவப்படணும். முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, ஏஜென்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். என்னை சுத்தப்படுத்துறது யாரு? தேவன் மட்டுமா? தேவன் தான் என்னை சுத்தப்படுத்துறாரா? வேற யார் சுத்தப்படுத்துறா? இந்த விஷயங்கள்ல நம்ம லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். இந்த இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். லூக்கா 10வது அதிகாரம் எதுன்னா, இது என்ன, எரிகோல இருந்து ஒரு மனுஷன் எங்க போறான்? எருசலேமுக்கு போறான். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். இது நல்ல சமாரியன் ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த நேரத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார். இப்போ ஒரு மனுஷன் ஒரு திருடன் கையில் அகப்பட்டா திருடன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பிடிப்பான், இல்ல நகைகளை, விலை உயர்ந்த பொருட்களை பிடிப்பான். ஆனா இந்த திருடன் என்ன பண்றான்னா, அந்த வழிபோக்கனுடைய வஸ்திரங்களை உறிஞ்சிக்கிட்டு போறான். மற்றது எதுவும் எடுக்கல. வேதாகமத்துல நல்லா கவனிக்க வேண்டியது, வெறும் வஸ்திரத்தை தான் எடுத்துக்கிட்டு போறான். இப்போ வஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அது நீதி, பரிசுத்தவான்களின் நீதி அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19:8 வஸ்திரம்னா என்னன்னா, அது பரிசுத்தவான்களுடைய நீதி. நீதினா என்ன? கற்பனைப்படி வாழ்கிற வாழ்க்கை, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. நான் பாவம் செய்யாம ஒரு என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன்னா, சாத்தான் என்ன பண்றான், எப்படியாவது என்னை பாவத்துக்குள்ள கொண்டுட்டு போறான். அதுதான் வேதம் என்ன சொல்லுது, வஸ்திரங்களை உறிந்து கொண்டு போறான். அப்போ தேவனுடைய சாத்தானுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, என் வஸ்திரத்தை ஒரு இன்ச்சுக்கணும், என்னை வஸ்திரம் இல்லாதவனும் மாத்தணும். இப்போ வஸ்திரம் இல்லாதவனா என்னை மாத்தினா நான் என்ன ஆகும்? நான் வந்து இறந்து போவேன். ஏன்னா எனக்கு வஸ்திரம் கிடையாது, நீதி கிடையாதுன்னா எனக்கு தண்டனை என்னன்னா மரணம், 2ஆம் மரணம். அப்போ இந்த கல்வனை என்ன பண்றோம், அவனுடைய வஸ்திரங்களை தான் உறிந்து கொண்டு போறான். அப்போ இந்த வஸ்திரங்களை உறிந்து கொண்டு போகாம நம்ம பாதுகாக்கணும். அதாவது பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். அதாவது கற்பனையின்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழணும். சட்டத்திட்டங்களை மீறினாலே நம்ம பாவம் செய்வதா. இதுதான் வஸ்திரங்களை விருந்து கொண்டுங்கிறது நம்ம இந்த வசனத்துல வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 17வது வசனம். சப்போஸ் யார் இங்க வந்து முகவர் அப்படின்னா, சாத்தான் தான் முகவர். வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கலாம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, வலுசர்ப்பம்னா யாருன்னு தெரியும், வலுசர்ப்பம் சாத்தான். ஸ்திரீனா யாருன்னா சபை. இப்போ வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தான் யாருகிட்டதான் யுத்தம் பண்ண வரான்னா, யாரு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளதான். கிறிஸ்துவை குறித்த சாட்சினா, நான் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றேன், தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றேன், நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். பாவம், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றேன், அதே சமயத்துல நான் வந்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அப்போ சாத்தானுக்கு யாருக்கிட்ட பிரச்சனை? இப்ப இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தேவன் இருக்கார், இந்த பக்கம் சாத்தான் இருக்கான். நான் சாத்தானை தொட்டுக்கிட்டு இருக்கேன், இயேசு கிறிஸ்து பக்கம் போகல அப்படின்னா நான் சாத்தானுடைய ஆளு. என்னை எதுவுமே பண்ண மாட்டான், நான் அவனுடைய ஆள். எனக்கு அவன் சோதனையை கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்டா அவன் வந்து சண்டை வந்து பிடிக்கணும், என்னுடைய வஸ்திரத்தை உருவணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் அவனுடைய ஆள். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை காண்பிச்சு என்னை அவர் பக்கம் இழுக்க பார்க்கிறாரு. நான் என்ன பண்றேன், ஒரு 70% தேவன் பக்கம் சாஞ்சிட்டேன், 30% சாத்தான் பக்கம் இருக்கிறேன்னா, அப்பவும் என்னை எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா நான் அவனையும் தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட 70% இருக்கேன், ஆனா 100% இந்த பக்கம் வரணும். அதான் நம்ம வந்து மகிமையின் மேல் மகிமை அடையணும். ஸோ நம்மளுடைய கேரக்டர் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கு, பாவம் செய்யாத ஒரு நிலைக்குள்ள இருக்கும். இப்ப நான் 70% தொட்டுக்கிட்டு இருக்கேன், 30% அவன் பக்கம் இருக்கிறேன்னா, அப்போ என்னை எதுவும் பண்ண மாட்டான், நான் அவனுடைய ஆள் தான். இப்போ நான் டோட்டலா அவன்கிட்ட இருந்து கையை எடுத்துட்டு தேவனுடைய கையை நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் எனக்கு பிரச்சனை வரும். அப்பதான் என்ன பண்ணணும், என்னைய எப்படியாவது பாவம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து முயற்சி பண்ணுவான். ஆனா என் கரத்தை தேவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கார், நான் அவர் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கேன். நான் அவர் கரத்தை பிடிக்கிறேன்னு இல்லையா, அவர் என் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கார். அவர் எப்பவுமே கையை நீட்டிட்டு தான் இருக்காரு, நம்ம தான் கையை பிடிக்கிறது இல்லை. ஸோ அவர் என் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனால என்ன எதுவுமே பண்ண முடியாது. சோதனை வைத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்,
தேவனுடைய கரத்துல இருக்கும்போது நம்ம ஜெயிக்கலாம். அதான் நம்ம வலுசற்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிட்டு இருக்கும். மற்றவங்கள்ட்ட அது யுத்தம் கிடையாது. யார்கிட்ட தான் யுத்தம் பண்ண வருது அப்படின்னா, யாரெல்லாம் தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் அவங்கள்ட்ட தான் யுத்தம் பண்ணி வருது. எப்படியாவது அவங்களுக்கு பாவம் செய்யணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் தேவன் இன்னும் அதிகம் இந்த கேரக்டர்ல நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிறோம். முகவர் யாரு? அங்க யாரு முகவர்? ரெண்டாவது கருத்துல முகவர் முதல் வசனத்துல பார்க்கணும். அதுல யாரு முகவர்? சாத்தான் தான் முகவர். அவன் தான் என்ன பண்றான்? வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு போறான். இங்கேயும் பார்த்தா அவன் தான் என்ன பண்றான்? யாரெல்லாம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட் வைக்கிற மாதிரி என்ன பண்றான்? பிரச்சனைக்கு வரான். பிரச்சனைக்கு வராம சோதனை கொடுக்கறதுக்காக வரான். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:12 வசனம் இருக்கிற 2 தீமோத்தேயு 3:12 பாத்தீங்கன்னா, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பவுல் எழுதுறார். யாரெல்லாம் அவனை மேல வச்சிருக்கிற, அவனை தொட்டுட்டு இருக்கிற கையை எடுத்துட்டு நான் முழுக்க முழுக்க தேவனுடைய பக்கத்துல வரணும், தேவன் பக்கமா நான் சாயணும், அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன வரும்? துன்பம் வரும், பிரச்சனை வரும். எதற்காக அந்த பிரச்சனை வருதுன்னா, என்னை இன்னும் புலம்பிடுவதற்காக, இன்னும் என்னை பக்குவப்படுத்துவதற்காக தான் என்ன எனக்கு துன்பம் வரும். அதனாலதான் அன்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறது. இது மாதிரி யாரு துன்பப்பட்டாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோபு தான். மீண்டுமாக அந்த யோபுக்கே வருவோம். யோபு முதல் அதிகாரம் 8 மற்றும் 12 வசனத்தை வாசிப்போம். இப்ப இவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளதான் யோபு வாழ்றாரு. அப்போ தேவனே என்ன பண்றாரு? அங்கே தேவன் அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. யாரு மேல? யோபு மேல. யோபு முதல் அதிகாரம் 8 மற்றும் 12 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனை என்ன பண்றாருன்னா, யோபத்துல ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார் சாத்தானுக்கு முன்பாக. இப்ப சோதிக்க நீங்க அவரை வேலையை அடைச்சிருக்கீங்க, அவனுக்கு சுத்தி, அதனால அவன் உங்களுக்கு பிரியமா வர்றான், நீங்க ஆனா வேலையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றான். 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டாவனவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நீ அவன் உயரம் மட்டும் தொடாதப்பா, அவன் உடம்புல கையை வைக்காத, நீ என்ன வேணா பண்ணிக்கிறார். அதே மாதிரி அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் என்ன பண்றான்? அவன் இழந்து போனான். இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த 2வது முறையும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கை வச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் உயிர் தான் முக்கியம், ஜீவன் தான் முக்கியம், மேல வேணா கை வச்சு பாருங்க, அப்ப அவங்களை தூசிக்கிறானா இல்லையா அப்படின்னு சாத்தான் சொல்லும்போது 2வது முறை தேவன் உயிரை மட்டும் விட்டுட்டு நீ அவன் உடம்பு வேணா என்ன வேணா பண்ணுன்னு சொல்லும்போது அவர் கொப்பளத்தை உருவாக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ யோபு 23:3-4 வாசம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவர் முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஏன் அவருக்கு இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு அவருக்கு தெரியாது. இப்போ நமக்கு விஷயங்கள் எல்லாம் தெரியும். நம்ம ஆறு ஆதியிலேருந்து படிச்சுட்டு வரோம். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் பிரச்சனைகள் வருது, தேவனை எப்படிலாம் சோதிக்கிறார், சோதனைக்கு என்ன யாரெல்லாம் காரணம், எதற்காக சோதிக்கிறார், எல்லா விஷயங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நமக்கு தெரியும். ஆனா யோபுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு அவருக்கு தெரியாது. யார் அவரை சோதிக்கிறது, ஏன் ஒரே நாள்ல ஆடு மாடு ஒட்டகெல்லாம் செத்து போச்சு, ஏன் அவனுடைய பிள்ளைகள்லாம் செத்து போனாங்க, ஏன் மனைவி செத்து போனான், எதுக்காக அவன் உடம்புல பொண்ணு வந்துச்சு, இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறது யோபுக்கு தெரியுமானா யோபுக்கு தெரியாது. ஆனா நமக்கு வைக்க ஒரு சோதனை வருதுன்னா அதை புரிஞ்சுக்கலாம். இந்த சோதனை தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா யோபுக்கு தெரியாது. எது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப அவன் நம்ம எங்க அவரை பார்க்கலாம், பார்த்து அவர்கிட்ட என்னுடைய நியாயத்தை, ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன் எப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுதான் அவனுடைய நிலைப்பாடு. தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 8-10. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். எங்க அவரை பார்க்கறது எனக்கு தெரியல. இந்த பக்கம் போனாலும் அவர் இல்லை, அந்த பக்கம் போனாலும் இல்லை, அவர் எங்க இருக்கிறாரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்,
அவர் இருக்கிறாரே எனக்கு தெரியல, முன்னாடியும் காணோம், பின்னாடியும் காணோம், இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. ஆனா நான் போற வழியை வந்து அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வார்த்தைகளை சொன்னா, இப்ப எதற்காக அந்த யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்கிட்ட எந்த குற்றமே இல்லை. அவர் என்னை சோதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன பண்றேன், சுத்த பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிறத யோபு வந்து அறிக்கை விட்டார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால், அது என்னை இன்னும் அதிகமாக சுத்திகரிப்பதற்காக, என்னை இன்னும் புடமிடுவதற்காக புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணுங்கிறது. ஏன்னா தேவன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளை சோதிப்பார், தாங்கக்கூடிய சக்தி வரைக்கும் தான் சோதிப்பார்கள் நம்ம வாசிக்கணும். இப்போ பவுலுடைய யோபுடைய வார்த்தையிலிருந்து பார்த்தா, சோதனை எதற்கு, சுத்தமாக பரிசுத்தமாக மாறுவதற்கு, இன்னும் நான் புடமிடப்படுவதற்கு சோதனைங்கிறது. இந்த சோதனையுடைய முகவர் யாரு? தேவனும் சோதிக்கிறார். ஆனா யார் மூலமா சோதிக்கிறார்னா, சாத்தானா சோதனை கொண்டு வந்தாலும் அந்த சோதனையும் தேவன் தனக்கு இஷ்டமானபடிதான் அவர் மாற்றிக்கொள்கிறார். சாத்தானை வச்சு சோதிச்சாலும், ஆனா சோதனையினுடைய முடிவு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு இழப்பு, தேவனுக்கு தான் என்னன்னா அது லாபம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாத்தானை வச்சுதான் சோதிக்கிறார், சாத்தான் சோதிக்கிறான். ஆனா இதுல லாபம் யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு. யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவர் முன்பாக ரூபகாரம். இந்த விஷயங்கள் நமக்கு வரணும். ஆண்டவரே, ஏன் எனக்கு சோதனை கொடுக்குற? நான் உனக்கு காலையிலையும் சாயந்தரம் முன்னாடி தானே உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சோதனை? அப்படி வந்து அவர் கேட்கிறத விட அவர் என்ன சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவர் முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அப்ப தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேங்கிற அந்த யோபுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரணும் புரிஞ்சுக்கிறது. ஸோ அப்போ யாரு வந்து இந்த சுத்திகரிப்பின் முகவர், பியூரிபிகேஷன் ஏஜென்ட் ஆஃப் பியூரிபிகேஷன் அப்படின்னு, சாத்தானா ஏஜென்ட் ஆஃப் பியூரிபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம 2வது கருத்தா வந்து பார்க்கணும். 3வது கருத்து என்னன்னா, ரிசல்ட் ஆஃப் பியூரிபிகேஷன். சுத்திகரிப்பின் விளைவு என்ன? மனுஷனை தேவன் சுத்திகரிக்கிறாருன்னா அதோடைய விளைவு என்ன? 3வது கருத்தா. இதற்கு எங்க வரணும்னா மத்தேயு 25வது அதிகாரம் முதல் மற்றும் 4வது வசனங்களை வாசிக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை. இதுல பெருசா டிஸ்கஷனுக்கு எதுவும் இல்லை. இதுல இருந்து நம்ம என்னத்தை பார்க்கணுங்கிறது மட்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். மணவாளன் வருகிறார், மணவாளன் இயேசு கிறிஸ்து. இந்த 10 கன்னிகைகள் யாருன்னா, 10 கன்னிகைகளும் பரலோகத்துக்கு போகணுன்ற வாஞ்சையில தான் என்ன பண்றாங்கன்னா மணவாளனை எதிர்கொண்டு போறாங்க. மெயினா 10 கன்னிகளுடைய நோக்கம் என்ன? 10 கன்னிகளுடைய எண்ணமும் பரலோகத்துக்கு போகும். அதற்காக மணவாளனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மணவாளனை எதிர்கொண்டு போறாங்க. இதுல 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள்ட்ட வெறும் தீவட்டி மட்டும் இருக்கு, எரியிற பந்தத்தை கொண்டுட்டு போறாங்க. ஆனா புத்தியுள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா எண்ணெயும் கொண்டுட்டு போறாங்க. இப்போ தீவட்டினா என்ன? தீவட்டினா வெளிச்சம். வெளிச்சம்னா என்னன்னா வசனம். ஸோ பைபிள் நாலேஜ் இருக்கும் நம்ம எல்லாத்தையும். பைபிள் நாலேஜ் இருக்கு. நம்மளுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது வரும்போது எல்லாம் அவர் கூட போகும், மாவளன் கூட பரலோகத்துக்கு போகும். இதுதான் நம்மளுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கம். அதனாலதான் இந்த பைபிள் ஸ்டடியில வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா அதுல புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எண்ணெயும் கொண்டுட்டு போறாங்க. எண்ணெய்னா நமக்கு என்னன்னு தெரியும், அது பரிசுத்த ஆவியானவர். சகரியா 4வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே முதல் 6 வசனங்களை வாச்சோம்னா எண்ணெய்னா யாரு? பரிசுத்த ஆவி. அப்போ எனக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு, எனக்கு வசனத்தை பத்தி நல்லாவே தெரியுது, நான் பிரசங்கெல்லாம் பண்றேன், நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், நான் வந்து காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், ஊழியத்தை செய்யறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா என்கிட்ட ஆவியானவர் இருக்காரா? என்கிட்ட தேவனுடைய கேரக்டர் இருக்கா? அப்ப ஆவியானவர் என்கிட்ட இருந்தாருன்னா ஆவியின் கனி இருக்கு, அந்த 9 விஷயங்கள் இருக்கும். அது என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? மணவாளன் வரும்போது நான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்போ பைபிள் வெறும் நாலேஜா? பைபிள்ல வந்து நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணலாம், நம்ம வந்து என்ன வேணா செய்யலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட வந்து அந்த தேவனுடைய சாயல் இருக்கா? என்ற தேவனுடைய மகிமை குணம் என்கிட்ட இருக்கா? ஆவியானது இருக்கா? அந்த 9 கனிகள் என்கிட்ட இருந்தா மட்டும்தான்
நான் வந்து பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். இதே மணவாளன் கூட நான் போக முடியும். இல்லைன்னா மீதி இருக்கிற 5 கன்னிகைகள் மாதிரி நான் வந்து என்ன பண்ணலாம். ஆனா வந்து தேவன் என்ன சொல்றாரு, ஒண்ணு நீ வந்து அனலா இரு, இல்ல குளிரா இரு. ஒண்ணு என் கூட இரு, இல்ல அவன் கூட இரு, குளிரா இரு. நீ வெது வெதுப்பா இருக்கிற. இப்போ நம்ம லவோதிக்கேயா திருச்சபையை சார்ந்த நம்ம 7வது திருச்சபை சார்ந்த நம்மளுடைய கேரக்டர் என்னன்னா, நம்ம அனலாவும் இருக்க மாட்டோம், குளிராவும் இருக்க மாட்டோம், வெது வெதுப்பா இருக்கும். இப்ப எனக்கு அதுவும் உலகமும் வேணும், எனக்கு தேவன் வேணும். இந்த மனநிலையில தான் நம்ம இருக்கணும். ஸோ அந்த மனநிலையில தான் தேவன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அவங்களை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா வந்து தேவன் சொல்றாரு. அப்போ ஏன் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா எண்ணெய் இருக்கு. எண்ணெய்னா ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட வந்து அந்த ஆவியின் கனி 9 அந்த குணம் இருக்குன்றது. ஸோ இத தானியேல் 12வது அதிகாரத்துல வந்து நம்ம வாசிக்கலாம். முன்னாடி வாச 10 கன்னி மத்திய 25 வந்து அந்த தானியேல் 12 கொண்டு போகலாம். இதுல இருக்கு பாத்தீங்கன்னா தானியேல் 12 9 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். எந்த வார்த்தைகள்? ஒரு விஷயத்த முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக. முடிவு காலம்னா அது நம்ம வாழ்ற காலம், கடைசியில வாழ்றது, கடைசி காலத்துல நம்ம வாழ்றது. அப்போ இந்த காலத்துல வாழ்ற ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அநேக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு உடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்வு. கடைசி காலத்துல வாழ்ற தேவன் என்ன பண்றாரு? அக்கினி குப்பிகளை போட்டு எடுக்கிறாரு. எதற்காக எடுக்கிறார்? சுத்தமும் வெண்மையுமாக நம்ம மாறணும். நம்மளுக்கு வந்து புடமிடப்பட்டவர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாருன்னா, தேவன் நமக்கு வந்து சோதனைகளை கொடுக்கிறார். இது பவுலுக்கு, இது யோபுக்கு தெரியல. நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா எதற்காக தேவன் சோதனைக்குள்ள கூட்டிட்டு போறாருன்னு, நம்மளை புடமிடுவதற்காக, நம்மளை சுத்திகரிப்பதற்காக. பாவத்தின் அந்த சுத்திகரிப்பின் விளைவு என்னன்னா, அது நமக்கு பரலோக வாழ்க்கை. முன்னாடி பார்த்தோம், 10 கன்னியர் உண்மையிலே பார்த்தோம். இதுலையும் எதற்காக அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்குள்ள கூட்டிட்டு சுத்திகரிப்புடைய விளைவு. எது வரைக்கும் சுத்திகரிப்பு? எபேசியர் 4வது அதிகாரம் 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இந்த ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். எதற்காக ஒருமைப்பாடுன்னா, நான் மட்டும் போகணும் அப்படிங்கிறது. இதுல இருக்கிற நம்ம 12, 15, 16 பேர் மட்டும் இல்லை, சில முழுக்க தேவனுடைய சபை எல்லாரும் எல்லாரும் இந்த குணத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக எல்லாரும் மாறணும். அதான் தேவனுடைய. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. இப்போ இந்த ஒருமைப்பாடுங்கிறது எப்படி வந்து தேவனுடைய சித்தமும் பாவத்துக்கு முன்பாக ஆதாமுடைய அந்த மனசும் ஒரே மாதிரி இருந்துச்சோ, அதே போல இப்ப இருக்கிற நம்மளும் கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ ஒரு விஷயத்துல, அந்த நினைவு நம்ம ஒவ்வொருத்தையும் வரணும். அதான் ஒருமைப்பாடு. இப்ப கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பூரண புருஷர்னா யாருன்னா, தேவனுடைய அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அவர் எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல ஃபுல்ஃபில் ஆகி 100% இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு நாமளும் என்ன பண்ணணும்னா பூரண புருஷராகணும். இப்ப என் கேரக்டர் மாறணும். இதுதான் நம்ம வந்து கற்றுக்கிறேன். எந்த அளவுக்கு? எல்லாரும், நான் மட்டும் இல்லை, சபையை சார்ந்த எல்லாரும், தேவனுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்? பூர்ண புருஷராக மாறணும். அப்படி மாறினா தேவன் என்ன பண்றாரு? மத்திய 25வது அதிகாரம் 34, 35. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ராஜாங்கிறது தேவன். வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு நம்ம நினைச்சிட்டு போறாரு. அவங்க கேட்பாங்க, எப்பயா இது அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு? அது பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்த்து வந்தீர்கள். இப்போ வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஏன் அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றாருன்னா, அவங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி. தேவனுடைய கேரக்டர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தப்போ எப்படி வாழ்ந்தார்,
எப்படி அவருடைய தேவனுடைய பிதாவுடைய கேரக்டர் அவர் எப்படி வெளிப்படுத்தணும், அந்த கேரக்டரை நம்மளும் வெளிப்படுத்தணும். அப்போ இன்றைக்கு பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறோம், நம்ம எப்படிங்கிறத வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறோமா, வியாதியா இருக்கிறவங்களுக்கு வந்து விசாரிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய குணமாக மாற வேண்டும் தான் பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் புரிஞ்சுக்கணும். கடைசியாக எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருள். இப்போ பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் இந்த கேரக்டர் அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் இல்லை. இப்போ அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இங்க இருக்கிற தேவனுடைய பூலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சபையின் மூலமாக யாருக்கெல்லாம் தெரிய வரணும் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு என்ன பண்ணணும், இந்த குணம் தெரிய வரணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த டாபிக்ல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்திகரிப்பின் தரம், கிறிஸ்துவை போன்ற அந்த கேரக்டர் வரைக்கும். சுத்திகரிப்பின் முகவர் யாரு அப்படின்னா சாத்தானா. தேவன் தான் அதை அனுமதித்தாலும் அவன் சோதனை கொண்டு வந்தாலும் அதோடைய முடிவு யாருக்கு தான் சாதகமாக அமைகிறது, தேவனுக்கு தான் சொல்றது. 3வது சுத்திகரிப்பினுடைய விளைவு என்னன்னா வாழ்க்கை. நான் மட்டும் அப்படி இல்லை, என்னுடைய சபை முழுக்க அந்த குணத்தை வெளிப்படுத்தும் விஷயம். இப்போ எண்ணெய் நம்ம வந்து வெறும் தீவெட்டியை பிடித்துக்கிட்டு போற அந்த புத்தி இல்லாத 5 கன்னியர்கள் போல இல்லாம எண்ணெயும் கூட கொண்டு போற அந்த 5 கன்னியர்கள் போல கேரக்டர் கிறிஸ்துவை போல பூர்ண புருஷனாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் காணொலியை கொண்டு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது சந்தேகங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். யோமலாமா சார், கேள்வி யாரா இருந்தா கேட்கறதுனா வெயிட் பண்ணாதீங்க. கேள்விகள் யாரும் இல்லை சார், நீங்க ஜாமன். சரிங்க சார், ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. யோகுவை குறித்தோம் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தரை விடாமல் இருந்த காரியத்தை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டப்பா. எங்களுக்கு வருகிற சோதனைகளில உம்மை தவிர நாங்க வேற எதையும் நாங்க செவி சாய்க்காதபடிக்கு உறுதியாய் நிற்கக்கூடிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன்படி நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. வேலைகள் செய்கிற பிசினஸ் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறப்பா. விசேஷமாய் வார்த்தை கொடுத்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் அவர்களோடு இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்பா. அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் கூடி தியானிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தைகள் எங்களோட இடைப்படும்படி நடத்தும்படி கர்த்தரை பிடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொடுத்தீங்க. எந்த டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில உம்மிடத்துல அதிகமான நேரத்தை நாங்கள் செலவு செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவகரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சார்.